இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்கே போகிறோன்னா உலக புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு முத்தாரம்மன் என் பெயர் வந்துச்சு அந்த சிறப்புகள்லாம் பற்றி இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்தாரம்மன் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இந்த முத்தாரம்மன் திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலில் இந்த முத்தாரம்மனுக்கு எதுக்கு இந்த பெயர் காரணம்னு முதல்ல பார்த்துடலாமா? முத்தாரம்மனுக்கு வந்து முத்து அம்மை நோய் போடுன்னு சொல்லுவாங்களா, அந்த முத்தெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. இந்த கோயிலில் போய் நம்ம வேண்டும் போது அந்த முத்துக்களை நிற்கிறனால தான் முத்தாரம்மனுங்கிற பேர் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு வரலாறு இருக்கும். பாண்டிய மன்னர்கள் ஆண்ட இடம். முத்துக்களால் அம்மனை வந்து பாவிச்சு அவங்க வந்து இது பண்ணனால முத்துலேருந்து பிறந்தனால முத்தார் அம்மன்னு பேர் வந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. இந்த முத்தாரம்மன் கோயிலில் தான் சுயம்புவா அம்மன் வந்து அவதரித்து அதை தான் முதல்ல வழிபட்டுட்டு வந்தாங்க. முத்தாரம்மனே ஒரு சிற்பியோட கனவுல போய் சொல்லி என்னுடைய சிலையை இப்படி தான் செதுக்கணுன்ட்டு ஒரே கல்லில் ஞானமூர்த்தீஸ்வரரும் முத்தாரம்மனும் இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து சுவாமியே சொல்லி ரெடி பண்ணி இங்கே இருக்கிற சிலை தான் வந்து முத்தாரம்மன் சிலை. அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஏன்னா சிவனும் அம்மனும் சேர்ந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. சிலையாக இருக்கிற மாதிரி நம்ம முத்தாரம்மன் கோவிலில் மட்டும்தான் வந்து 2 பேரும் சிலையாக வடிவமாக இருக்கிற ஒரே கல்லில் செஞ்ச சிலை வந்து நம்ம முத்தாரம்மன் கோயிலில் தான் இருக்குது. இதுதான் வந்து இங்கே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதம் வந்து கோயில் கொடை நடக்கும் முத்தாரம்மனுக்கு. அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னா தசரா பெருவிழா தான். அது வந்து உலக புகழ் பெற்றது. மைசூருக்கு அப்புறம் தசரானாலே குலசேகரப்பட்டினம் தான். 10 நாட்கள் அங்கே வந்து அவ்வளோ ஒரு கொடியேற்றி விழாவாக வந்து நடக்கும். பக்தர்கள் வந்து 48 நாள் விரதம் இருந்து முத்தாரம்மனுக்காக பல வேடங்கள் அணிஞ்சு அவங்க வேண்டிய வரங்களை வந்து அம்மன் கொடுப்பாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. 48 நாள் விரதம் இருந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு விருப்பமான வேடங்களை நான் இந்த வேடம் போடுறேன்னு சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த வரம் தாங்கம்மான்னு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து காணிக்கை எடுத்து தர்மம் எடுத்துன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து வந்து சுவாமிக்கு கொடுக்கும்போது அந்த அம்மன் வந்து அவங்க வேண்டிய வரங்களை எல்லாமே தந்து சிறப்பு வாய்ந்ததான் இந்த முத்தாரம்மனோட சிறப்பே. அவ்வளோ சிறப்பு. நவராத்திரியில் வர்ற அந்த 9 நாட்களும் அம்மன் வந்து அவ்வளோ உக்கிரமாக இருப்பாங்க. ஏன்னா தவம் இருந்து மகிஷாசுரனை வந்து வதம் பண்ண போகிறனால சுவாமி கையால் அந்த சூலாயுதத்தை வந்து எடுத்து கொடுத்து அங்கே போய் வதம் பண்ணுவாங்க. அந்த சூலத்திற்கு அவ்வளோ பூஜைகள்லாம் இந்த கோயிலோட தலை விருட்சம் வந்து என்னதுன்னா அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கும். இந்த மரத்தில் தான் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக்கிட்டு தொட்டில் வாங்கி கெட்டுவாங்க. அதே மாதிரி தாலி பாக்கியத்திற்காகவும் கல்யாணம் நடைபெறணுங்கிறதுக்காகவும் மஞ்சக்கயிறை வந்து மஞ்சளில் கெட்டிக்கிட்டு நல்லா சுவாமிகிட்ட வேண்டிட்டு இங்கே வந்து நம்ம கெட்டும்போது சீக்கிரமே கல்யாணமும் கைகூடும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் இந்த மரத்தில் தான் வந்து அதை கெட்டுவாங்க. கெட்டிட்டு வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து நடைபெறும். அங்கேருந்து நம்ம கடற்கரை போகிற வழியில் வந்தோன்னா 2 பக்கமும் நல்லா வேப்ப மரங்களாக சூழ்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடமே. அப்படி நேராக போயிட்டு இருந்தோன்னா அங்கே தான் வந்து நம்ம சிவன் கோவில் அமைந்திருக்கு. இது ரொம்பவே பழமை வாய்ந்த கோவில். இப்போ தான் ஜூன் 6ஆம் தேதி தான் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதனால தான் வந்து நல்லா இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பெயிண்ட் அடித்து நல்ல வேலைகள்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் இந்த கோவில். ரொம்ப பழமை வாய்ந்தது. ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோவில். பிரதோஷ பூஜைகள் நடக்கும். எல்லா பூஜைகளுமே வந்து இங்கே நடக்கும். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இப்போ 48 நாள் மண்டல பூஜை வந்து நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகம் முடிஞ்சனால இன்னும் கொஞ்சம் வேலைகளும் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. முன்னெல்லாம் காலையில் 10 மணிக்கு வந்து நட சாத்திடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு தான் திறக்கும். இப்போ மண்டல பூஜை நடந்துட்டுருக்கிறனால மதியானம் 11:30 வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு பூஜை ஆகுது. அதனால் நீங்கள் இப்போது போகணுன்னு நினைக்கிறவங்க போகலாம். நாங்களும் இன்றைக்கி வந்து போயிருந்தோம். அந்த நேரத்தில் தான் வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சு பூஜை ஆகி முடிஞ்சிருந்து நாங்களும் வந்து பிரகாரத்தெல்லாம் சுற்றி வந்து சாமி கும்பிட்டோம். ஒவ்வொரு பிரகாரமும் வந்து அழகாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப நல்லா ஆக்கிட்டாங்க. விநாயகர் கோவில் வந்து முன்னாடி வச்சு அப்புறம் இங்கே தான் முந்தி வந்து நேராக இதுதான் நம்ம வந்த வழி நேர் வாசல். அங்கேருந்து நம்ம கடற்கரைக்கு வர்ற வழியில் வந்து இந்த கோயில் இருக்கும்.
நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு அந்த சூலாயுதத்தை வந்து சிவனிடமிருந்து வாங்கி பூஜைகள்லாம் நடந்து கொண்டு வருவாங்கன்னு. அம்மன் வந்து சூரசம்ஹாரத்துக்கு வரும்போது இந்த கோவிலில் வச்சு தான் மறுபடி பூஜைகள் அலங்காரங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் கடற்கரைக்கு போய் வந்து அங்கே சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அந்த சூரசம்ஹாரத்துக்கு வந்து லட்சத்துக்கு அதிகமான கூட்டம் இருக்கும். அவ்வளோ லட்சம் 5,00,000 மக்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும். காளி வேடம் அணிஞ்சவங்க எல்லாருமே வந்து அந்த சூரசம்ஹாரம் நடக்கும்போது கோயிலில் வந்து இருப்பாங்க. அதனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்களும் வந்து இப்போ போய் சாமி கும்பிட்டோமா, கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. ஏன்னா மதிய பூஜை ஆச்சுல, அதனால் பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த அப்படியே கடற்கரைக்கு போயிட்டோம். இந்த இடத்துல தான் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும். தசரா டைமில் இங்கே கடலே தெரியாது, மண்ணே தெரியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இப்போ ஆடி மாதத்தில் வந்து முத்தாரம்மன் கோவில் கொடை வரும். அதுக்கப்புறமா வந்து தசரா வரும். அதுக்கு தான் வந்து இப்போது 108 நாள் அப்படிலாம் வந்து விரதம் இருக்கிறனால இப்போவே வந்து மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் முத்தாரம்மனோட வரலாறு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும்.